ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து திருநெல்வேலியில் ட்ரெயின் ஏறி மும்பைக்கு வந்து இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மும்பை ஸ்டாப் வந்து வரும்போது மும்பையில் தான் வீட்டி ஸ்டேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இறங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளாக ட்ரெயினில் இருந்து போர் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அலுப்பாயிட்டு இப்போ நாங்கள் இறங்க ஒரு நாள் குட்டி மேக்கப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் இறங்கிட்டோம். இது லாஸ்ட் ஸ்டாப்னோட ட்ரெயின் ரொம்ப நேரமாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே இறக்கிட்டு எங்களை கூப்பிட்றதுக்கு எங்கள் சித்தி வருவாங்க. எங்கள் சித்திக்காண்டி வெயிட் பண்ணணும். அவங்க வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. இன்னும் வந்த பிறகு அவங்க கூட தான் வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃபைனலாக எங்கள் சித்தி வந்துட்டாங்க. இதான் எங்கள் சித்தி பொண்ணு. அவங்க ஃபேமிலியாக வராங்களாம். இந்த எங்கள் சித்தி, அது சித்தி பொண்ணு, இது இன்னொரு சித்தி பொண்ணு, இந்த குட்டி பொண்ணு. இது எங்கள் சித்தியோட அம்மா தான் அந்த பாட்டி, வயசான பாட்டி. அவங்களே எல்லாத்தையும் பேசி சிரித்து எடுத்துகிட்டு லக்கேஜ் எல்லாம் கொண்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன் வீட்டுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் சித்தி வீடு பக்கம் தான். இருந்தாலும் லக்கேஜ் நிறையா இருக்கிறதுனால அங்கே சின்னதாக அந்த தள்ளு வண்டியில் வச்சு லக்கேஜ் எல்லாத்தையுமே தள்ளிட்டு போயிடலாம், ஈஸியாக இருக்கும். டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போயிடலான்ட்டு லக்கேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா லக்கேஜெலாம் ஏற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டாக்ஸியில் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இப்போ லக்கேஜ் எல்லாம் வீட்டில் இறக்கி வச்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே காலி ஆகிட்டு வயிறு பசி வேறு தாங்க முடியல. 2 நாளாக ட்ரெயினில் இருந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு வந்தோடனே ஒரு சின்ன குழியில் போட்டுட்டு நல்லா சாப்பிடணும். எங்கள் சித்தி நாங்கள் வாங்கினோடனே மீன் வாங்கி விரசி வச்சுருந்தாங்க. இந்த மீன் வந்து பாம்பேயில் நெத்திலி மீனுன்னு சொல்லுறாங்க. இது நெத்திலி மீன் மாதிரியே இல்லை. எங்கள் சித்தி நெத்திலி மீன் தொணிச்சு எது என்ன மீன் தெரில, சாம்பாரும் மீன் பொரித்து சாப்பிட்லான்ட்டு மீன் விரவி வச்சுருந்தா எங்களை கூப்பிட வந்தாங்க. நாங்கள் வந்த பிறகு ஃபைனலாக மீனை பொரிச்சிட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வயிறு பசியோட சாப்பிட்டோன்னே சாம்பாருக்கும் மீன் பொரிச்சதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பிடிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.